ஒரு நாள் ரமன் அவனோட ஆபீஸ்ல இருந்து திரும்பி வரும்பொழுது, ஆண்டவன் படைச்சான், எங்கிட்ட கொடுத்தான், அனுபவி ராஜான்னு அனுப்பி வச்சான். உலகம் பிறந்தது எனக்காக, ஓடு நதிகளும் எனக்காக. உலகம் பிறந்தது எனக்காக. அப்ப வீட்டுக்கு போய் சேர்றதுக்கு முன்னாடியே அவனோட வண்டி ஏதோ சடனா கெட்டு போகுது. அப்ப அவன் பஸ்க்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பான். அந்த நேரத்துல அங்க ஒரு பஸ் வருது. அவன் ரொம்ப சந்தோஷப்படுறான். அதுக்கப்புறம் அவன் பஸ்ஸுக்குள்ள ஏறிடுறான். ஆனா டிக்கெட் வாங்க மாட்டான். பஸ் ரொம்ப ரஷ்ஷா இருக்கும். அதனால ரமன் யோசிக்குவான், நான் இன்னைக்கு டிக்கெட் வாங்க போறதில்ல. ஏன்னா பஸ்ல கூட்டம் அதிகமா இருக்கு. யாருக்கும் தெரிய போறதும் இல்ல. பணமும் கொஞ்சம் மிச்சம் பண்ணலாம்ல. கண்டக்டர் டிக்கெட்டுக்காக பின்னாடி வர நேரத்துல ரமன் எப்படியாவது முன்னாடி போயிடுவாரு. அதே மாதிரி டிக்கெட்டுக்காக கண்டக்டர் முன்னாடி வர நேரத்துல ரமன் பின்னாடி போயிடுவான். இந்த மாதிரி டிக்கெட் எடுக்காத அவன் ரொம்பவே சந்தோஷப்படுவான். அப்ப சடனா கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா அவனுக்கு யாரோ பயம்புறுத்துற மாதிரி சில சத்தங்க கேட்க ஆரம்பிக்குது. அவனை பயம்புறுத்துற சவுண்ட்ஸ் வர ஆரம்பிக்குது. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா பஸ் ஒரு ஸ்டாண்ட்ல போய் நிக்குது. அப்ப ரமன் பஸ் டிரைவர் கிட்ட போய் கேக்குறாரு, எனக்கு இந்த பஸ்ல ஏன் பயங்கரமான குரல் கேட்டுக்கிட்டு இருக்கு? அப்படி இந்த பஸ்ல என்ன இருக்கு? அப்ப டிரைவர் அவங்க கிட்ட பஸ் கண்டக்டர் கதைய சொல்றாரு. இந்த பஸ்ல ஒரு தடவை கண்டக்டரை கொன்னுட்டாங்க தெரியுமா? கொன்னாங்களா? யாரு? எது கொன்னாங்க? ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி எங்களோட இந்த பஸ் ஹிமாலயாவை நோக்கி போயிட்டு இருந்தது. அப்ப ரொம்ப ராத்திரியா இருந்தது. பனிப்பொழிவு ரொம்ப அதிகமா இருந்தது. அப்ப எங்களுக்கு ரோடு கூட பனிப்பொழிவுல சரியாவே தெரியல. அதனால நாங்க அன்னைக்கு பஸ்ஸ ரொம்ப மெதுவா ஓட்டிட்டு போயிட்டு இருந்தோம். அப்ப 4 பேர், அதாவது தீவிரவாதிங்க, இந்த பஸ்ல ஏறினாங்க. கொடுங்க, நீங்க வாங்கின டிக்கெட்டுக்கு காசு கொடுங்க. கண்டக்டர் டிக்கெட் கேட்ட உடனே அவங்க கண்டக்டரை சுட்டுடுவேன் அப்படின்னு சொல்லி பிளாக்மெயில் பண்றாங்க. அதுக்கப்புறம் இந்த விஷயத்தால கண்டக்டருக்கும் அவங்களுக்கும் பெரிய சண்டை நடக்குது. எல்லாரும் ரொம்ப கோவமா இருந்தாங்க. இப்பவே பஸ்ஸை விட்டு கீழே இறங்க. உங்கள மாதிரியான ஆளுங்களுக்கு என் பஸ்ல இடம் இல்ல. எங்களையே பஸ்ஸை விட்டு இறங்க சொல்றியா? எங்களால இந்த பஸ்ஸை விட்டு கீழே இறங்க முடியாது. உன்னால என்ன முடியுமோ பண்ணிக்கோ. என்ன பண்ணிருவீங்க? என்ன கொன்னுருவீங்களா என்ன? ஏய், தேவையில்லாம அதிகமா பேசிக்கிட்டு இருக்காத. நான் கத்தி எடுத்தேன்னு வெய்யி, கத்தி எடுத்து உன்னை ஒரே சொருகிருவேன். வாய மூடிக்கிட்டு கிளம்பு, இல்ல நீ உயிரோட இருக்க மாட்ட. இங்க இருந்து கிளம்பு, கிளம்பு கிளம்பு. இதெல்லாம் வேற யாருக்கிட்டையாவது வச்சுக்கோ. இப்பவே இங்க இருந்து இறங்கிருங்க, இல்ல போலீஸை கூப்பிட வேண்டி வரும். நீ உன் வீட்டுல வேணா ரவுடியா இருக்கலாம், ஆனா இங்கெல்லாம் பயமுறுத்துற வேலை வச்சுக்காத. சண்டை ரொம்பவே பெருசாக ஆக அதுக்கப்புறம் அவன் கண்டக்டரை சாகடிக்க முயற்சி பண்றான். பஸ்ஸ நிறுத்துங்க. இங்க தீவிரவாதிகள் எல்லாம் பஸ்ல ஏறி இருக்காங்க. டிக்கெட்டே வாங்காம உள்ள உட்காந்துக்க நினைக்கிறாங்க. பஸ்ஸ மட்டும் நிறுத்துனீங்கன்னு வையே, இங்க இருக்கிற யாருமே உயிரோட இருக்க மாட்டீங்க. இப்ப இந்த பஸ் எங்களோட கண்ட்ரோல்ல இருக்கு. இந்த பஸ்ஸ நிறுத்தவே கூடாது. இத பார்த்து வேறவங்க எல்லாருமே டென்ஷன் ஆயிடுறாங்க. அதுக்கப்புறம் ஒவ்வொருத்தரும் கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறாங்க. இவங்க அவங்கள கூட கொன்னுடுவாங்களோ அப்படின்னு எல்லாரும் ரொம்ப பயப்படுறாங்க. அதுக்கப்புறம் டிரைவர் யோசிக்கிறாரு, பஸ் எங்கேயோ நிறுத்தக்கூடாது அப்படின்னு. ஏன்னா டிக்கெட் பணத்தை விட ஜனங்களோட உயிர் தான் ரொம்ப முக்கியம் அப்படின்னு யோசிக்கிறாரு. ஆனா கோவத்துல அங்க வந்திருந்த அந்த டெரரிஸ்டுங்க அவங்க கண்டக்டரை குத்தி சாகடிச்சிடுறாங்க. அப்பத்துல இருந்து அவரு பேயா மாறிட்டாரு. அப்பத்துல இருந்து அவரோட ஆன்மா இந்த பஸ்ல தான் சுத்திக்கிட்டு இருக்கு. அந்த டெரரிஸ்டுங்க எப்ப வருவாங்க அப்படின்னு சொல்லி அவங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் கேட்டு அந்த ரமன் ரொம்பவே ஷாக் ஆயிடுறாரு.
நிஜமாலுமே அப்படி நடந்ததா? ஆமாப்பா, அதான் உண்மை. ஆனா அந்த ஆத்மா என்ன ஏன் பயமுறுத்துது? நான் தான் அதுக்கு எதுவுமே பண்ணலல்ல. நீங்க டிக்கெட் எடுக்கலன்னு நினைக்கிறேன். அதனாலதான் அந்த பேய் உங்களை தொல்லை பண்ணுதுன்னு நினைக்கிறேன். ஆமா, நான் டிக்கெட் எடுக்கவே இல்லை. இல்ல 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 இல்ல, என்ன மன்னிச்சிருங்க. இனிமே நான் என்னைக்குமே இப்படி பண்ண மாட்டேன். ஐயோ கடவுளே, நான் எப்படியோ தப்பிச்சேன். கொஞ்ச நாளைக்கு அப்புறமா அந்த பஸ் அங்கிருந்து கிளம்புற நேரத்துல அந்த பஸ்க்குள்ள அதே 4 பேரு மறுபடியும் ஏறுறாங்க. ஏய் பொண்ணே, திரும்புமா, திரும்பு. ஏய் அன்பு பொண்ணே, ஏய் செல்லக்குட்டி, திரும்புமா. ஏய் அழகியே, திரும்புமா. ஓஹோ. பஸ்ல ரொம்பவே பிரச்சனை பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் சிரிக்கிறாங்க, எல்லாரையும் தொல்லை பண்றாங்க. இங்க பாருங்க, நீங்க 4 பேரும் டிக்கெட் வாங்குங்க, அதுக்கான பணத்தை கொடுங்க. இவனுக்கு என்னமோ பணம் வேணுமாமே. ஏய், இந்த கண்டக்டரை பாத்தீங்களா? இவன் டிக்கெட் வாங்குற மூஞ்சும். கண்டிப்பா டிக்கெட்டை வாங்கியே ஆகணும். கண்டக்டருக்கும் அந்த பசங்களுக்கும் சண்டை நடக்க ஆரம்பிக்குது. இது எல்லாமே பேய் கண்டக்டர் பார்த்துக்கிட்டு தான் இருப்பாரு. இன்னைக்கு என் பேட்டை என் கையாலேயே சாக போகுது. அதுக்கப்புறம் பேய் கண்டக்டரோட ஆன்மா கண்டக்டரோட உடலுக்குள்ள போயிடுது. கண்களெல்லாம் ரொம்ப பெருசா மாறிடுது. அது மட்டும் இல்லாம பார்க்க ரொம்பவே ரெட் கலரா மாறிடுது. பார்க்க ரொம்பவே பயங்கரமா இருந்தது. பார்க்கறதுக்கு முகம் கூட ரொம்ப பயங்கரமா இருந்தது. அதுக்கப்புறம் அவன் பேய் ரூபத்துக்கு மாறிடுறான். ஏய், என்னப்பா பாத்துக்கிட்டு இருக்க? ஆனா என்ன இது, இவனை பார்க்க இவன் பேய் மாதிரியே இருக்கான். இவன் நம்மள கொன்னுருவான்னு நினைக்கிறேன். இல்ல 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 இல்ல, யாராவது காப்பாத்துங்க, இந்த பேய்கிட்ட இருந்து காப்பாத்துங்க, எங்களை காப்பாத்துங்க. அந்த நாளை ஞாபகப்படுத்தி பாரு. நீங்க எல்லாரும் சேர்ந்து இதே பஸ்ல தான் என்ன கத்தியால துடிதுடிக்க குத்தி கொன்னீங்க. நான் அப்படி என்னதான் தப்பு பண்ணேன்? நானும் மத்த எல்லா கண்டக்டர் மாதிரி தான் டிக்கெட்டுக்காக பணத்தை கேட்டுக்கிட்டு இருந்தேன். ஆனா நீங்க எல்லாரும் சேர்ந்து என்ன கத்தியால குத்தி கொடூரமா கொன்னீங்க. இன்னைக்கு உங்க யாரையும் நான் உயிரோட விட போறதில்ல. இல்ல இல்ல இல்ல, அப்படிலாம் பண்ணிராத, எங்களை மன்னிச்சிரு. இனிமே என்ன ஆனாலும் நாங்க அப்படிலாம் பண்ணவே மாட்டோம். எங்கிட்ட இருந்து தப்பிச்சு நீங்க எங்க போக போறீங்க? ஓடுங்க ஓடுங்க. ஆனா எங்க ஓட போறீங்க? இல்ல இல்ல இல்ல, எங்களை போக விடு, போக விடு, எங்களை மன்னிச்சிரு, மன்னிச்சிரு, மன்னிச்சிரு. பஸ் என்னமோ ஓடிக்கிட்டு தான் இருக்கோம். ஆனா அந்த பேய் அவங்க யாரையும் உயிரோட விடுறதில்ல, எல்லாரையும் சாகடிச்சிடுது. இல்ல இல்ல, இப்ப எங்களை விட்டுரு. இனிமே நாங்க யார்கிட்டயுமே இந்த மாதிரி எதுவுமே பண்ண மாட்டோம். என்ன 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 கொன்னுறாத. இல்ல, இன்னைக்கு நான் உங்க யாரையும் உயிரோட விட போறதில்ல. இன்னைக்கு உங்களை கொன்னா மட்டும்தான் என் ஆத்மாவுக்கு முக்தி கிடைக்கும். இந்த மாதிரி அவங்க எல்லாருமே செத்து போயிடுறாங்க. ரொம்பவே ஜோரா மழை வர ஆரம்பிக்குது. கரண்ட் கூட ஆஃப் ஆயிடுது. ஆனா பஸ் மட்டும் நிக்கவே இல்ல. கொஞ்ச தூரம் பஸ் பயணம் செய்த பிறகு அது ஒரு பெரிய மலை மேல போய் நிக்குது. கேக்க ரொம்ப பயங்கரமான சத்தங்க. அவ்வளோ பெரிய மலை, அதுக்கப்புறம் சொய் சொயின்னு வேகமா காத்து. இது எல்லாத்தையும் பார்த்து பயப்படுறாங்க. அதுக்கப்புறம் பேய் கண்டக்டரோட உடல்ல இருந்து வெளியே வந்துடுறாரு. அதுக்கப்புறமா கண்டக்டர் கூட ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. அதுக்கப்புறம் அந்த பஸ் மற்றும் பஸ்ல இருக்க ஜனங்க எல்லாருமே ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. அதுக்கப்புறம் பேய் வெளியே போயிடுது.